என் அக்கா என்கிட்ட கேட்பா, அது எப்படி நீ செஞ்சால் மட்டும் கார சட்னி இவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு. அவகிட்ட கூட சொல்லாத சீக்கிரட்டை உங்ககிட்ட சொல்லவா? நான் ஆட் பண்ணுற அந்த ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட் எல்லாருமே ஆட் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஆட் பண்ணுவீங்கன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இன்னைக்கு நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கார சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 5 காஞ்ச மிளகாய், ஒரு முழு பூண்டு. நான் சொன்ன அந்த டேஸ்ட்டை கூட்டுற இன்க்ரீடியன்ட் இந்த இஞ்சி தான். காய்கறிகள்லாம் கட் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த கட்டிங் போர்டு தான் யூஸ் பண்ணுவோம். இதோட லிங்க் நான் வியூ ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாமே பெருசாக கட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் தானே போட்டு அரைக்க போகிறோம், ஸோ சின்னதெல்லாம் கட் பண்ண வேணாம். இந்த சைஸில் இருந்தால் கூட ஓகே தான். இப்போ அடுப்பு பற்ற வச்சு அதில் கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் அதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய், உரிச்சு வச்ச பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் போட்டு ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் டொமேட்டோவும் போட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வதக்கிட்டு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூல் டவுன் பண்ண விடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு தாளிச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான். தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சு நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் கொட்டி 2 முறுவலான முட்டை தோசையை போட்டு சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்க. சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லிட்டு போயிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.